உலக தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். தலித் விடுதலை இயக்கத்தின் தலைவர் திருமிகு சா. கருப்பையா அவர்கள் நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தமிழ்நாட்டில் புயல் ஒன்று வந்து கடந்து போயிருக்கிறது. அதனால் பல இன்னல்கள், இதையெல்லாம் அரசும் எதிர்நோக்கி அதை தடுத்தாண்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள், சரியாக அதை ஆளுமை செய்யவில்லை அப்படின்ற மாதிரி. உங்களுடைய கருத்து? புயல் வெள்ளம் என்பது ஒவ்வொரு ஆண்டு வருவது இயற்கை. அது இயற்கையினுடைய வரப்பிரசாதம். நம்ம அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதை தடுப்பதற்கு தவறியவர்கள் ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்லணும். நிறைய ஆதாரங்களை சொல்ல முடியும். நிறைய குளங்கள் ஏரிகள் அழித்தது திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி தினகரன் பத்திரிகையில் எழுதுகிறாங்க. பொங்கல் பெயரில் 26 பேர் மரணம். அப்போ அந்த 26 பேர் மரணத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசும் அரசு அதிகாரிகளும். இதில் அரசு அதிகாரிகளும் உடந்தையாத்தையாக இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் உங்களுக்கு தெரியும், குளங்களை அழித்து அரசு கட்டிடங்கள் கட்டியிருக்கிறாங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மதுரை உயர்நீதிமன்றம் குளத்தை அழித்து கட்டப்பட்டிருக்கு. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஏரியில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமும் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகமும் நீதிமன்றமும் கட்டியிருக்கிறாங்க. இது பகிரங்கமாக தெரிஞ்ச விஷயம், யாரும் மறுக்க முடியாது. அப்போ அரசாங்கமே, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அரசாங்கம் வெளியிடுகிற உத்தரவுகளை மதிக்காத அதிகாரிகளும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் முழு காரணம்னா என்னால் குற்றம் சொல்ல. இப்போ இந்த நீதிமன்றங்களில் அமர்ந்து நீதி வழங்குறாங்களே நீதி அரசர்கள், அவர்களுக்கு இது தெரியாமல் போயிடுச்சா? மதுரை உயர்நீதிமன்றம் குளத்தில் கட்டப்பட்டன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தான் இந்த நீதியை வழங்குறாங்க. அப்போ அது முரண்பாடு இருக்குது என்பதே. ஆனால் குறைஞ்சபட்சம் இதனால் சரி செய்யணுங்கிற ஒரு வரவேற்கத்தக்க விஷயத்தை இன்றைக்கி நீதிமன்றம் எடுக்குது அப்படிங்கிறது தான் பாராட்டுதலுக்குரியதாக இருக்கும். பல இடங்களில் அமைச்சர்கள் கூட, உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், அவருடைய கல்லூரி ஏரி ஓடைகளை ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டதுன்னு ஒரு தனிநபர் வழக்கு தொடுக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அங்கே தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் உரிய நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறைக்கு பரிந்துரை செய்யுது. ஆனால் வருவாய்த்துறையும் நடவடிக்கை எடுப்பது போல் நாடகம் ஆடினாங்களே தவிர முழுமையாக அதில் இருக்குது இல்லைங்கிற பகிரங்கமாக மக்களுக்கு சொல்லலை, நீதிமன்றத்துக்கும் சொல்லலை. இப்போ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்து பாதிப்புக்கு இதுவும் ஒரு காரணம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஏரிகள் குளங்கள்லாம் அழிச்சிட்டாங்க. அதுக்கு உயர்நீதிமன்றம் கூட ஒரு தனிநபர் நீதியரசருடைய தலைமையில் ஒரு கமிஷன் போட்டுச்சு. அந்த கமிஷன் கூட கூட்டம் நடத்தினாங்க, ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க. விரைவாக எல்லாத்தையும் எடுப்போங்கிறாங்க. அது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை நீதிமன்றம் செஞ்சாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்குது. அதில் மெத்தனை இருக்குது. இப்போ திருவண்ணாமலை எந்த குளமும் மீட்கப்படலையே, அப்போ அங்கே எந்த குளமும் ஆக்கிரமிப்பு இல்லைன்னு அர்த்தமா? இப்போ ஏவாவேலு அவர்கள், அமைச்சர் ஏவாவேலு அவருடைய கல்லூரியில் ஓடை ஆக்கிரமிப்பு இருக்குன்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குது. அதை அதிகாரிகள் மீட்கலையே, அப்போ அது ஆக்கிரமிப்பு இல்லைன்னு அர்த்தமா? இப்போ இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியும். வெள்ளம் இயற்கையானது தான். ஒரு நண்பர் காலை சொன்ன கூட, மழை வெள்ளன்னா கழுதைக்கும் கல்யாணம் கட்டுறீங்க, யாகம் நடத்துகிறீங்க, பூஜை நடத்துகிறீங்க, ஆனால் மழை வந்தால் மழையைத்தான் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இயற்கையினுடைய அந்த வரப்பிரசாதத்தை பாதுகாத்து வைத்தக்கூடிய நடவடிக்கையில் அரசாங்கமும் இல்லாததுனால இவருடைய பாதிப்பு இன்றைக்கி 26 பேருடைய இறப்புங்கிறத தினகரன் பத்திரிகை எழுதுகிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த நடந்ததெல்லாம் நடந்து விட்டது, ஆக்கிரமித்து கட்டிட்டாங்க. ஆனால் இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கும் காலதாமதமாகவும் நீதிமன்றம் போவாங்க, அந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. இவை இல்லாமல் இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகளை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வழிமுறைகள் அரசு தான் திட்டமிடணும். நம்பர் 1. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா,
வேலூரில் கூட ஏரி புறம்போக்கில் இருந்த ஒரு 25 குடும்பங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. பட்டா கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க. எல்லாமே உழைக்கும் மக்கள், அன்றாடு கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள். அவங்க ஒரு காங்கிரீட் வீடு அளவுக்கு லோனை வாங்கி கடனை வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த வெள்ளத்தில் 18 வீடு அடியோடு அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த பட்டாவை கொடுக்காம, அதில் வீடு கட்டாமல், அதில் அனுமதி கொடுக்காம, கரண்ட்டு கொடுக்காம இருந்து வீட்டு வரி போடாமல் ஏற்பட்டால் இன்றைக்கி அந்த 18 குடும்பத்தில் வாழ்வாதாரம் காப்பாற்றப்பட்டிருக்கும். அப்போ இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது வருவாய்த்துறையும் அரசு அதிகாரிகள் தான். தாசில்தார் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் மாற்று இடம் கொடுக்க போகிறோம், இழப்பீட்டுக்கு தகுந்த நிவாரணம் கொடுக்க போகிறோம். அது பைத்தியக்காரத்தனம்ல. அப்போ வருவதை முன் தடுப்பதற்கு அரசு சரியான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றணும். இதுவரைக்கும் அகற்றலை, இதுவரைக்கும் எங்கேயும் அகற்றப்படலை. உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு நீர்நிலை புறம்போக்கெல்லாம் அகற்றணும். எங்கே அகற்றிருக்காங்கன்னா இல்லை. எங்கே அகற்றாங்கன்னா அப்பாவி ஏழை மக்கள் எங்கெல்லாம் குடிசை போட்டிருக்கானோ, அவனுக்கு எங்கெல்லாம் மாற்று இடம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லாமல் குடியிருக்கிறானோ அங்கே போய் தான் கை வைக்கிறானே தவிர அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பு, இப்போ நீதிமன்ற ஆக்கிரமிப்பு, மாவட்ட ஆட்சியர் அவன் அலுவலகம் கட்டப்பட இதெல்லாம் கை வைக்கிறது இல்லை. அதாவது ஒரு மாடு லோன் வாங்கி மாடு வாங்கின விவசாயியை பிடிச்சி உள்ள வைக்கிற மாதிரி. ஆமாம், அதானி விட்டுற மாதிரி. அதானி அம்பானி ஓடி போகிறான். மல்லையா இன்னைக்கு இந்தியாவுக்கு திரும்பி வரவே இல்லை. கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்கான். அது மாதிரி எத்தனை விவசாயிகள் தற்கொலை பண்ணுறாங்களே. விவசாய லோன் இன்னைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்கிறோம். விவசாயி எத்தனை பேர் தற்கொலை பண்ணுறான். அதுக்கு காரணம் அவனால் கடனை கட்ட முடியலை. அது இன்னைக்கு அரசு வங்கிகளை விட தனியார் வங்கியில் அந்த கந்து வட்டி ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதில் தான் விவசாயிகள் படுகொலையெல்லாம் நிறைய அதிகம் ஆட்களை விட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. ஆமாம், கந்து வட்டி கொடுமைங்கிறது தான். ஆட்களை விட்டு, ஏஜெண்டை விட்டு வீட்டில் போட்டுறது, வீட்டை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, வீட்டை பூட்டுற. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சமயத்தில் விழுப்புரத்தில் வீடே பூட்டினாங்களே. ஒரு எஸ்சி ஊராட்சி மன்ற தலைவர், அந்த அம்மா ஒரு லோன் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க, 2 டியூ கட்ட முடியலை, வீட்டை போய் பூட்டுறாங்க. பார்த்தோம். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு. அதுக்கு அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டியது இருக்குது. இந்த புயல் வெள்ளத்தை பொறுத்தவரை முழுக்க அரசு அதிகாரிகளிடம் எத்தனம், அதுக்கு அரசுவாதிகள் உடந்தை. இந்த மாதிரி சூழல்களில் நிவாரணம் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் அது செய்வது வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த இடத்துக்கு போய் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களை தனது இடத்திற்கு அழைத்து வந்து நிவாரண உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி பத்திரிகைலாம் வருது. இதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, நடிகர் விஜய் இன்றைக்கி கடலூரில் பாதிக்கப்பட்டவங்களையோ, திருவண்ணாமலை பாதிக்கப்பட்டவங்களையோ, கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்டவங்களையோ, இன்னைக்கு கோயம்புத்தூரில் கடுமையான மழை, 3 நாள் தொடர்ந்து மழை, பாதிக்கணும் அழைத்து நிவாரணம் கொடுப்பது என்பது அவருடைய சுய விளம்பரம். நம்ம அதுக்குள்ளே விரும்பலை. என்னுடைய வாதம், நிவாரணம் என்பதை விட அவர்களுக்கு நிரந்தரமான தீர்வு என்னங்கிறதான் கேள்விக்குறியாக இருக்குது. அந்த தீர்வை இன்றைக்கி வரைக்கும் செய்யலை. இன்றைக்கி அரசாங்கத்தில் புள்ளி விவரம் என்ன சொல்லுது? 1,25,000 குடும்பத்துக்கு சொந்த வீடு இல்லைங்குது. தமிழகத்தில் மட்டும் 1,25,000 குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லை. அப்போ 3.5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுருச்சு, 10 வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டுருச்சு, மாறி மாறி ஆட்சி ஆள்றாங்க. இந்த தீர்வு ஏற்பட்டிருக்கா? உழைக்கும் மக்களுக்கு, அது யார் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, உழைக்கும் மக்களுக்கு சொந்தமாக சுயமாக குடியிருக்க ஒரு வீடு ஏற்படுத்தி கொடுக்க முடியாத இந்த 75 ஆண்டு விடுதலையை கொண்டாடுற ஜனநாயக நாட்டில் இவ்வளவு பேர் வீடு இல்லாமல் இருக்காங்கன்னா இதை எங்கே போய் சொல்கிறது? அப்போ இது யாருடைய பொறுப்பு? தனிநபர் இன்னைக்கு அரசியலில் பணம் கொளிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, கோடீஸ்வரர், அவனுக்கு பிரச்சனை இல்லை. மாடியே வீடு கட்டுறான், வீட்டுக்கு தண்ணி போகிறதில்ல. தண்ணி போகிறதுல யார் தெருவில் போகுது? ஏழைகள், குடிசை வீடு, உழைக்கும் மக்கள் போதெல்லாம் தண்ணி போகுது. இப்போ அதை தடுப்பதற்கு அரசும் அரசியல்வாதிகள் தான் அடிப்படையில் முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. அவங்க மேலே முழு குற்றத்தை நம்ம சுமத்த முடியும். ஐயா, ஒரு பொதுவான கேள்வி ஒன்று சொல்லுங்கள். அதாவது அரசியல்வாதிகள், பெரும் பணக்காரர்கள், இவர்களெல்லாம் பெரும் பணத்தை ஈட்டுகிறார்கள், எப்படியோ ஈட்டுறாங்க. ஆனால் அதை சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது சரியான ஒரு சம்பாதிக்கிறாங்க கிடையாது. அரசியலில் கொள்ளையடிக்கிறான். அவர் எங்கே சம்பாதிக்கிறாரு? ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய வருமானம் எவ்வளோ சம்பளம், எவ்வளோ டிஏ, ஹெச்ஆர்ஏ நம்மளுக்கு என்ன புள்ளி வரும் தெரியும். ஒரு அரசியல் சம்பளம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் என்னன்னு தெரியும். ஒரு வார்டு கவுன்சில் உறுப்பினர் என்னன்னு தெரியும்.
சாதாரணமாக ஒரு ஒன்றிய கவுன்சிலர் இருக்கக்கூடியவருக்கு சம்பளமே கிடையாது, ஹானூர் வரையும் தான். ஆனால் ஒரு 5 ஆண்டு நிறைவுபடுத்தினா அவர் டாடா சுமோவில் குவாலிஸில் பெரிய மாடி வீடு கட்டிட்டு வரும். எங்கேருந்து வரும் அந்த பணம்? அவர் சம்பளமே இல்லை. ஒரு ஊராட்சி சம்பாத்தியமே கிடையாது, சம்பாத்தியம் கிடையாது, சம்பளம் கிடையாது. ஆனால் சம்பாதிக்கிறாங்க, மோசடியாக சம்பாதிக்கிறாங்க, சம்பளம் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அந்த அப்படி சம்பாதிக்கிறாங்கன்றீங்களே, அதுவே சம்பாத்தியம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அது மோசடி சம்பாத்தியம் தானே. அது அரசு விதிமுறைக்கு உட்பட்டு வரக்கூடிய வருமானம் இல்லை. அரசு விதிமுறைக்கு அப்பாற்பட்டு சம்பளம் என்பது அரசு விதிமுறைக்கு உட்பட்டு வரக்கூடியது. இது சம்பாத்தியம் என்பது அரசு விதிமுறைக்கு அப்பாற்பட்டு மோசடியாக வரக்கூடிய விதம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அரசு இப்போ பல இடங்களில் நிவாரணங்களை வழங்குறது போய் பார்க்குறாங்க. விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன் இருவர் மேலும் சேற்றை அள்ளி வீசி இருக்கிறாங்க. இதை பற்றி தங்க இல்லை, விழுப்புரத்தில் அமைச்சர் மேலே சகதி எறிஞ்சது அவரே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இது பொதுமக்கள் ஏரியல ஒரு எதிர்க்கட்சி தூண்டுதல் அப்படின்னு. இது எல்லாரும் சொல்கிற வார்த்தை தான், பொதுமக்கள் ஏரியல எதிர்க்கட்சி தூண்டுதல். அவர் அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அமைச்சர் நீண்டகால் நண்பர். இப்போ அவர் மேலே சகதி எறிகிற அளவிற்கு அது எதிர்க்கட்சியோ மக்களோ வெறுப்பு தானே காரணம். அதை யோசிக்க வேண்டியது இருக்குல்ல, யார் எரிஞ்சாங்கிற அப்பாற்பட்ட விஷயம். அப்போ அந்த மக்களுடைய வெறுப்பை வெளிப்பட்டிருக்கிறது, பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறான். நீ எனக்கு எதுவுமே செய்யலை, ஏன் நீ வந்து பார்க்க வர, அப்படித்தான் பகிரங்கமாக தெரிவிக்கிறது தானே அந்த எதிர்ப்பு. அதை என்னை பொறுத்தவரை அது ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு தான். அது முதன்பட்டால் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இனியாவது அவர் திருந்துவாரா, இந்த அரசியல்வாதிகள், அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான அரசியல்வாதி திருந்துவாங்களா அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ அந்த எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான எதிர்ப்புன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதான் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எதிர்ப்பு, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கான எதிர்ப்பு. இது இப்போ இன்னைக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம். இது முன்னாடி இருந்தது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்திருக்கும். ஸோ எதிர்ப்பு என்பது மக்கள் மத்தியில் இன்றைக்கி வலுவாக கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலை. இப்போ இந்த நிகழ்வு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் மேலே பொதுவாக ஒரு வெறுப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இந்த அடுத்த 2026 அது பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஸ்டாலின் கூட பல இடங்களில் பேட்டியில் சொல்லிட்டு இருக்க என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வரும் 2026 200 சீட்டை பிடிப்போம் இலக்கு அப்படிங்கிறது. அப்போ 200 சீட்டு இலக்கு அப்படிங்கிற எதை வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிற நம்ம பார்த்தோன்னா, என்னுடைய புரிதல் வலுவில்லாத எதிர்க்கட்சி கூட்டணி முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியது. வலுவில்லாத எதிர்க்கட்சி கூட்டணி அதை நம்ம இப்போ சொல்லிட முடியாதுல்ல, இருக்கிற சொல்கிறோம். தேர்தல் நிலைமை மாறலாம். அவர் இன்னைக்கு தானே சொல்கிறாரு. அப்போ 2026 அப்புறம் அவர் ஜெயிச்சு 200 அன்னைக்கு ரைட். ஆனால் இன்னைக்கு அவருடைய இலக்கையில் 200 220 43 200ங்கிறாரு. அப்போ அவர் என்ன மனநிலை இப்போ சொல்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, வலுவில்லாத கூட்டணி எதிர்க்கட்சிகள், பலம் இல்லாத கூட்டணி. ரெண்டாவது, இவங்ககிட்ட பலம் இருக்குது, பணம் இருக்குது, பலம் இருக்குது. இன்றைக்கி டாஸ்மார்க், அரசு டாஸ்மார்க் கடையில் இந்தியாவில் 2வது மாநிலமாக வருமானத்தில் இருக்குது இந்திய அளவில். ஒன்று குஜராத்து, 2வது தமிழ்நாடு. கல்வியிலே 2வது இடம், மதுவிலே 2வது இடம். இல்லை, போகிற போக்கு பார்த்தா மதுவில் முதலிடமாக மாறிடுவாங்க அப்படிங்கிறதான் ஏன்னா 50,000 கோடி டார்கெட்டுங்கிறாங்க. அப்போ முதலிடம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கள்ள மார்க்கெட்டில் இருக்கிற பணம் தேர்தலில் மக்களை முட்டாளாக்குவோம், பணத்தை கொடுத்து சாராயத்தை கொடுத்து வாக்கு வாங்கிடுவோங்க நம்பிக்கை ஸ்டாலினுக்கு பலமாக இருக்குது. அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கும் இருக்குது, ஜனநாயகவாதிகளுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது. இப்போ 2016 திராவிட முன்னேற்ற கழகம் மதுவிலக்கை கொண்டு வரும்ன்ற மாதிரியான ஒரு 16 பழைய அறிக்கை, அதாவது ஜெயலலிதா ஆண்டு கொண்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்தலே அவங்க வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அப்படி சொன்னதுனால தான் இவங்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதாவது குடிக்கு அடிமையானவர்கள், குடியை விரும்புவர்கள்லாம் வாக்களிக்கவில்லை அப்படின்னு சில பேர் பேசினாங்க. இது சரியான வாதம் நினைக்கிறேன். இல்லை, அது உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் அவங்க வச்ச வாதம் தான். படிப்படியாக நாங்கள் டாஸ்மார்க்கை குறைப்போம், 2000 ஒரு ஆண்டுக்கு 500 கடை நம்ம குறைச்சிருவோம். நாங்கள் கனிமொழி கூட அதிமுக பீரியடில் சொன்ன வார்த்தை அது. அவங்களுக்கு இதே ஏற்க போன பேட்டிலையும் சொல்லி நிறைய விதவைகள் இருக்காங்க தமிழகத்தில், இளம் விதவைகள் எண்ணிக்கை பெருகிருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்லித்தான் வாக்கு கேட்டாங்க. இன்றைக்கி 3 வருஷம் ஆச்சே. அப்போ இளம் விதவைகள் எண்ணிக்கை கூடலையா? அப்போ ஸ்டாலின் 5000 கடை குறைப்பேன், 500 கடை குறைப்பேனாரு. இன்றைக்கி என்ன ஆச்சு? 3.5 வருஷம் ஒரு 2000 கடை குறைச்சிருக்கணும், குறைக்கல. இப்போ எண்ணிக்கை தானே கூட்டுறாங்க.
எவ்வளவு வருமானத்தை இலக்காக டார்கெட் பண்ணும். தீபாவளியா 1000 கோடி, பொங்கலா 1000 கோடி, நியூ இயரா 1000 கோடின்னு அவங்க டார்கெட் வைக்கிறாங்களே தவிர அதை படிப்படியாக குறைப்பதற்கான எந்த செயல் திட்டமும் இல்லை அவங்ககிட்ட. அப்புறம் எப்படி உங்களுக்கு அதனால் வாக்கு வங்கி குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியும்? அவங்க கணக்கு சாராயமும் பணமும் பிரியாணி பொட்டணமும் வாக்கு வங்கியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அதில் எந்த மாற்றம்? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிற வரை மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லை தமிழ்நாட்டில். இல்லை, அதிமுக வந்தாலும் சாத்தியம் இல்லை. திமுக மட்டும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னா 10 வருஷம் அதிமுக இருந்தாங்க. எடப்பாடியார் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், ஏன் ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்தாங்க. அவங்க இருந்த காலத்தில் கூட அது குறைக்கலை. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியாரோ அல்லது வந்து ஓபிஎஸ்ஸோ குறைக்கலை. இன்றைக்கி ஸ்டாலினும் குறைக்கலை. அப்போ எப்படி வந்து அதிமுக வந்தால் குறைச்சுன்னு நம்ம சொல்ல முடியும்? இப்போ அவங்களும் அந்த கொள்கை ரீதியாக அவங்களும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் அப்படிங்கிற கோஷத்தை முன்வைக்க முடியலையே. கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரத்தில் அந்த படுகொலையில் கூட அவர் நான் ஆட்சிக்கு வந்தால் பகிரங்கமாக நான் வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், மதுவிலக்கை ஒழிப்புன்னு எடப்பாடி சொல்லலையே. 67 பேர் செத்தாங்க. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை 10 லட்சம் கொடுத்தாரு. அந்த விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டுச்சு, அவ்வளோதான். அதுக்கு நிரந்தர தீர்வு என்ன? அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் கலாச்சாரம் இல்லையா? இப்போ இந்த இரு கட்சிகளும் ஆட்சிக்கு வராத நிலை தமிழகத்தில் ஏற்படும் நினைக்கிறீங்களா? அது மக்கள் தான் முடிவெடுக்கணும். மக்கள் முடிவெடுக்கிற வரை அதுக்கு மக்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு ஜனநாயக சக்திகளுக்கு இருக்குது. உங்களை போன்றவர்களுக்கு இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. ஏன் இன்க்ளூடிங் திராவிட கழகத்துக்கு இருக்குது, கி வீரமணி ஐயாவுக்கு இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது, வைகோவுக்கு இருக்குது, தலித் இயக்கங்கள் இருக்குது. எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்போடு மக்களை அணிதிரட்டாமல் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியக்கூறுங்கிறது வாய்ப்பே இல்லை. இப்போ புதிதாக வந்திருக்கிற அந்த விஜய் அவர்கள் ஒரு புதிய கூட்டணியை கட்டமைக்கப் போகிறேன் அப்படின்ற நிலையில் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் சரி, அவரை ஒரு புதிய ஒரு ஆற்றலாளராக ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருடைய அந்த ஏன் இந்த கூட்டணிக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கோரிக்கை முன் வச்சான்னு தெரியல. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது அது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அடித்தள உழைக்கும் மக்களுடைய கோரிக்கையாக தான் இருக்குது, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறது. அதை முறையாக தமிழக வெற்றி கழகம் நடைமுறைப்படுத்த முடியுமா? ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல ஒரு பேட்டியில் சொன்ன கூட, தலைமை சரியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர் எல்லாமே சாதியத்தை உள்வாங்கியவங்களாக தான் இருக்கிறாங்க. அந்த சாதியத்தை உள்வாங்காத 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் என்னைக்கு உருவாகிறாங்களோ அன்னைக்கு தான் தலைமையினுடைய கருத்து வெளிப்படும், அது வெற்றி பெற முடியும். இவர் விஜய் சொல்கிறாரு, அதனால் வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் விஜயுடைய கூட இருக்கவங்க எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தணும் இல்லையா? அதுதானே இங்கே வந்து இடிக்கிற பிரச்சனையாக இருக்குது. அங்குள்ள நிர்வாகம் ஏற்கனவே இருந்த கட்சிகளில் இருந்து போனவர்கள் இருப்பாங்க, அதையே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதான் சொன்னேன், சாதியத்தை இறுக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எங்கே போனாலும் அதை தக்க வைப்பாங்களே தவிர அதை வந்து உடைச்சிட்டு வெளியே வரணும், அல்ல சமூக நீதியை பற்றி பேசணும், பெண்ணுரிமையை பற்றி பேசணும், இஸ்லாமியர் விடுதலை அல்லது வந்து மைனாரிட்டி விடுதலை பேசணுங்கிற எண்ணமெல்லாம் யாருக்கும் வராது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஜனநாயக அரசியல் அமையணும்னா சிறுபான்மையினர், தலித்துகள், பெண்கள் தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும். அந்த வலுவான கூட்டணி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த ஜனநாயகத்தையோ அல்லது சமத்துவத்தையோ சகோதரத்துவத்தை பேசுவதற்கான சாத்தியக்கூறே இல்லை. எந்த சூழலையும் பேச முடியாது. இப்போ எல்லோரும் பேசும்போது சாதி சமயத்தை வெறுக்கிற அல்லது அதை மாற்ற நினைக்கிறவங்க தலித் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக பெண்கள் தலைமையேற்கிற அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வரீங்க. இதை எப்படி, அதாவது அந்த மாதிரியான ஒன்றுமே தெரியலையே? இல்லை, அதுக்கு காரணம் வந்து ஒன்றுமே தெரியலங்கிற ஒரு போராட்ட குணம் என்பது பெண்களுக்கு இல்லைன்றீங்க? இல்லை, பெண்களை அடக்கி வச்சிருக்கிறோம் நம்ம. பெண்கள் போராட்ட குணம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனால் பெண்கள் தலைமையை ஏற்க வேணுங்கிறது தான் என்னுடைய வாதமான முன்வைக்கு. ஏன்னா அப்படி தலைமை இல்லாத வரைக்கும் தான் இந்த ஆணாதிக்க சிந்தனையும் சாதியமும் இருக்க பிடிச்சிட்ருக்கு இந்த நாட்டில். யாருக்கெல்லாம் ஆணாதிக்கமும் சாதியமும் இருக்க பிடிக்குதோ அவங்களால பழமையை
கடைப்பிடிப்பார்களே தவிர புதுமையை நோக்கி யோசிக்க மாட்டாங்க. இப்போ யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்களோ அவங்க தலைமை ஏற்கிறப்ப தான் அவங்க அதிலிருந்து விடுவதற்கான அல்லது விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்குறை யோசிக்கிறதா ஒரு சமத்துவத்தை உருவாக்க முடியுங்கிறது தான். அதனால தான் பெண்கள், சிறுபான்மையினர், தலித்துகள் தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தலித்து விடுதலை இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்துறது. இன்றைக்கி நேரத்தில் கடந்த 35 ஆண்டுகளாக எங்களுடைய வாதமும் கோஷமும் அதுதான். இப்போ பெண்கள் தலைமையிலான தனி இயக்கங்கள் காண்பதை விட ஏற்கனவே இருக்கிற இயக்கங்கள், கட்சிகளில் பெண் ஆளுமைகளை மேலே கொண்டு வரணும், அது அவசியம். அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சியிலேயே இப்போ நீங்கள் ஒரு ஆலோசகராக இருந்து கொண்டு ஒரு பெண்ணை தலைமை பொறுப்பு கொண்டு வருவீங்களா? எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு பெண்ணு தான், தலித் நதியாங்கிறவங்க. அது நான் வந்ததுக்கப்புறம் அந்த முயற்சி எடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியில் தலைவரும் ஆணாக இருப்பார், பொதுச்செயலும் ஆணாக இருப்பார், பெண்ணே கிடையாது. இப்போ நான் இந்த கட்சியின் தலைவராக வந்ததுக்கப்புறம் முதல் முயற்சியாக கடுமையான எனக்கு எதிர்ப்பு இருக்குது, இன்றைக்கி இருக்குது. எங்கள் அமைப்புக்குள்ளே இந்த எதிர்ப்பு இருக்குது. அவங்களை ஏற்றுக்கிறாத மனநிலை எங்கள் அமைப்பில் இருக்கிற 2ஆம் கட்ட லீடருக்கே இருக்குது. இருந்தாலும் பெண் தலைமையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் அமைப்பில் ஒரு பெண்ணை, தலித் நதியா அப்படிங்கிறவங்கள பொதுச் செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம். இப்போ அவங்க தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். பாராட்டுகள். இது மாதிரி மற்ற இயக்கங்களும் பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமாக, அதுதான் விடுதலை நோக்கிய ஒரு அரசியலாக இருக்க முடியும். இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை அந்த மாதிரியான ஒரு தலைவர்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இஸ்லாமிய சகோதரி, இவங்கெல்லாம் கொண்டு வராங்க. நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுடைய ரசிகர்கள் பெண்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உள்ளே வந்திருக்காங்க, கட்சிக்குள்ளே வர்றாங்க. அப்படின்ற போது அந்த கட்சி வளர்வதற்கான, ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, 2 விஷயம். நீங்கள் பழைய விஷயங்களை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டியது, எம்ஜிஆர்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. திமுகலேருந்து விலகி எம்ஜிஆர் எப்படி மக்களால் நேசிக்கப்பட்டார், மக்கள் வெள்ளத்தை திமுகவுக்கு வாக்கு வங்கியாக மாற்றினாருங்கிறது உங்களுக்கு தெரியும், பலருக்கு தெரியும், நம்ம யாரும் மறுக்க முடியாது. இப்போ அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருந்துச்சு, அவருக்கு அப்புறம் அவரால் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதா அரசியல் பிரவேசம் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்துக்கிட்டு சினிமாவில் தலைவராக வந்தவர் விஜயகாந்த். அவர் எடுத்த எலெக்ஷன்லேயே 47 எம்எல்ஏ ஜெயிச்சார், எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அதன் பின்னால் ஒரு ஒன்றுமில்லாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். இப்போ மீண்டும் ரஜினிகாந்த் வருவான்னு எதிர்பார்த்தோம். இவர் சொன்னா வந்துடுவேன் ஏதோ சினிமா படத்தில் டைலாக் சொன்ன மாதிரி அவர் வரல. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு, அதை வரவேற்கிறோம், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயும் மீண்டும் சனாதனத்தையும் ஆரிய கோட்பாடுகளையும் கடைப்பிடிப்பாரையானால் அவரால் எதிர்பார்க்கக்கூடிய, சினிமாவில் பேசியிருக்காரு, தீண்டாமை ஒழிப்போம், தீ வச்சு கொளுத்துவோம்லாம் பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாடலோடு நின்றாமல் அவர் அரசியல் பிரவேசகம் இருந்தால் அதை வரவேற்கத்தக்கதாக, தமிழ்நாட்டுக்கு நலன் தரக்கூடியதாக அமையும். அப்படி இல்லாமல் அவரும் சராசரி ஒரு சனாதனவாதியாக ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இருந்தார்னா அது ஒரு ஆபத்தான அரசியலை தான் நம்மளுக்கு முடியும். விஜய் அப்படி நிலைக்கு வரக்கூடாது, வரமாட்டார் அப்படின்ற சில கருத்துக்கள் உண்டு என்றாலும் கூட அவர் பேசும்போது ஊழலையும் பிரிவினைவாதத்தையும், நீங்கள் சனாதனம் என்று சொல்கிற அந்த ஒரு குழுவையும் கூட அதை எதிர்த்து தான் பேசுகிறார். அப்படி இருக்கும்போது அவர் மாறுவார், அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பாரெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, அதில் நிலையாக நிற்பார்னு நம்பலாம்ல. அதான் நான் திரும்ப சொல்கிறதான். இன்றைக்கி மேடையில் நடந்து காட்டினால்தான் தெரியும். மேடையில் பேசுகிறாரு, சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, பாடல்கள் பாடியிருக்கிறாரு, ஏழை மக்கள் பெண்களுக்காக நான் உழைப்பெல்லாம் சொல்கிறேன். அது யதார்த்தமற்ற அரசியல். உண்மையாக அரசியல் அதை பிரதிபலிப்பாரையானால் தான் சொன்னேன், உண்மையாக அது அரசியலை பிரதிபலிப்பாரையானால் பிரிவினைவாதம், அது மதமாக இருந்தாலும் சரி, சாதியாக இருந்தாலும் சரி, இனமாக இருந்தாலும் சரி, இது 3 தான், அந்த பாலினம், இந்த 4 இருக்குது. இந்த இனவாத அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒருங்கிணைந்த ஒரு சமத்துவ அரசியல் அவர் முன்னெடுப்பாரையானால் நிச்சயமாக விஜய் வரவேற்போம். இதெல்லாம் இனவாதம் நீங்கள் சொல்கிறீங்க, இனவாதம் ஒரு பிரிவினைன்றீங்க. நீங்கள் ஒரு பொதுவான ஒரு கட்சியை வைக்காமல் தலித் விடுதலை இயக்கம் அப்படின்னு ஒரு சாராரை, ஒரு இனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு கட்சி நடத்துவது சரியானது நினைக்கிறேன். இல்லை, உங்கள் கேள்வியே முதல்ல தவறுங்கிற என்னை பொறுத்தளவு. ஏன்னா தலித் அப்படிங்கிறது பட்டியல் சாதியை மட்டும் குறிக்குங்கிறது பல தவறாக புரிஞ்சிட்ருக்கிறாங்க. தவறாக சொல்லப்பட்டிருக்கு. அம்பேத்கர் சொல்றது ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, பிளக்கப்பட்ட சமூக மக்கள்ங்கிற, அது சாதி சார்ந்தது அல்ல. ஆமாம், அதான் நான் சொல்ல வரேன். சரி சரி. எங்கள் அமைப்பு கவுண்டர் மயானத்துக்காக குரல் கொடுத்து நானே சிறைக்கு போயிருக்கேன்.
மதுரையில் ஒரு பிராமணர் தோரிமான்கிற ஒரு வில்லேஜர் அவருடைய நிலத்தை மீட்பதற்காக தலித் விடுதலை இயக்கம் போராடி இருக்கு. ஸோ தலித் விடுதலை இயக்கத்தினுடைய நோக்கம் என்பது சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதானே தவிர பட்டியல் சமூகம் என்கிற அந்த குறுகிய சுயசாதி அடையாளம் கொண்டு நிற்கிற ஒரு அமைப்பு இல்லை. இப்போ நீங்கள் தலித் என்ற அந்த வார்த்தைக்கான முழு விளக்கத்தை பரவலாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கு. இது இப்போ இல்லை, 90களிலேயே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் சொல்லிட்டாரு. ஆனால் தலித்துனாலே பட்டியலின மக்கள் அப்படித்தான் புரிதல் இருக்கு. அந்த புரிதல் முதல்ல தப்பு. பட்டியலின இயக்கங்களுக்கு கூட தலித்துனா பறைய இயக்கம் அல்லது கிறிஸ்தவ இயக்கம் ஒரு குறிப்பிட்ட இயக்கம், அது தவறான வார்த்தை, தவறான புரிதல். எங்களை பொறுத்தவரை சில திருச்சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா தலித் வாரியம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆமாம், அதை சிலர் விமர்சிக்கிறாங்க. இது ஒரு சாதி சார்ந்து வைக்கிறாங்களே தவறு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது தவறு இல்லை அப்படின்ற ஒரு என்னுடைய புரிதல் அதுதான். இது தவிர இப்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ந்து விமர்சித்து வந்த சீமான் அவர்கள் அவரை போய் சந்திச்சிருக்கிறார். அரசியல் பேசணும்லாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என்ன அதன் விளைவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2 விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி சீமான் கூட இருந்த தம்பிகள் பலர் பல்வேறு மாவட்டங்களில் விலகுறாங்க, டோட்டலாக விலகுறாங்க. இப்போ கூடவே உறுப்பினர்களும் சேர்ந்து வெளில வராங்க. அதுதான் நிர்வாகிகள்லாம் மாவட்ட செயலர் மட்டும் இல்லை, அவர் கூட ஒரு 50 பேர் 10 பேர் 20 பேர் இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக வெளியேறிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரால் சுய விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியலை, சீமானால் கொடுக்க முடியலை. அந்த வெளியே வரவங்க சொல்கிற கருத்து என்னன்னா, அவர் ஒருமையில் திட்டுறாரு, சுயமாக முடிவெடுக்கிறாரு, அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களை கொண்டு வர பார்க்குறாரு. மொத்தத்தில் சர்வாதிகாரியாக இருக்கிறதா? டோட்டலாக நான் தான் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற டெக்ளேர் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அவங்க எல்லாருடைய குற்றச்சாட்டு. சீமானை பொறுத்தவரை அந்த நாம் தமிழர் கட்சி வரலாறுகளை பார்க்குறப்ப இது தமிழர்களுக்கான விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட கட்சியாக எனக்கு தெரியலை. இதில் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்குது. அந்த கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலே அதில் திருமுருகன் காந்தியும் இருந்திருக்காது. இன்றைக்கி திருமுருகன் காந்தி வெளியே வந்துட்டு அந்த கட்சிக்கு தொடர்பில்லைன்னு பேசுகிறாரு. ஆனால் நாம் தமிழர் கட்சி உருவாக்குறதுக்கு அன்றைக்கி ஒரு காரணம் அவர் வந்திருக்காரு. காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக உருவாக்கப்பட்டதான் நாம் தமிழர் கட்சி. அப்போ காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்டுதல் அல்லது உறவு இல்லாமல் நிச்சயம் உருவாயிருக்க முடியாது. எப்படி ஊழலுக்கு எதிர்ப்புன்னு ஒருத்தருக்குள்ளா போட்டு டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து கடைசியில் பிஜேபி வந்ததுக்கப்புறம் ஆளை அடையாளம்லாம் பண்ணார் அண்ணாசாரி. இன்னைக்கு எங்கே இருக்கார் அண்ணாசார்னு தெரியலை. இன்னைக்கு நடக்காத ஊழல் கிடையாது. அதானி மேலே பகிரங்கமாக அமெரிக்க பாராளுமன்றம் குற்றச்சாட்டு சொல்லுது, கைது செய்ய 2200 கோடி ஊழல்ங்கிறாங்க. அது எல்லா மாநிலமும் தலையிட்டுருங்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு அவரை வாங்கி திறக்கலை. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களோடு செயல்படுகிற ஒரு அமைப்பாகத்தான் நான் நாம் தமிழர் கட்சியை பார்க்குறேன். ஏன்னா அப்படி பார்க்கலன்னா நாம் தமிழர் கட்சி தமிழருக்கான கட்சி அப்படின்னா எங்கேயாவது ஒரு தமிழர் ஒரு பறையன் பாதிக்கப்படப்போது குரல் கொடுத்துருக்காரானா இல்லை, அல்லது அருந்ததிரி பாதிக்கப்படும்போது குரல் கொடுத்துருக்காரானா இல்லை, அல்லது பல்லர்கள் பாதிக்கப்படும்போது குரல் கொடுத்துருக்காருனா இல்லை, அல்லது இவர்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்காரா இல்லை, அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் ஒரு சமூக மோதல் ஏற்படுதுன்னா அங்கே நடுநிலையராக போய் இருந்து இது தவறு அப்படின்னு தவறை சுட்டி காட்டியிருக்காருன்னா இல்லை. அப்போ அவரை பொறுத்தவரைக்கும் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நிற்கணும். ஏன்னா அதனால தான் கடந்த ஜெயலலிதா அம்மையார் கூட ஒரு தேர்தலில் கூட்டணி அமைச்சார். அவர் யாருக்கு நினைக்கிறவங்களுக்கு கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைச்சார், அவங்களுக்கு ஆதரவு வாக்கு சேகரித்தார். இப்போ அப்பேற்பட்ட நபரால் கூட்டணி இல்லை கூட்டணியில் இருந்தார். கூட்டணி தட் மீன்ஸ் தொகுதி உடன்பாடு வரல, கட்சி தேர்தல் கூட்டணியில் வாக்கு கேட்டார், அது கூட்டணி அர்த்தம் தானே. அப்போ அப்பேற்பட்ட நபரால் தமிழ் தேசியத்தை தமிழ் விடுதலை வென்றெடுக்க முடியாதுங்கிற இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருடைய சுயத்தையும் அவருடைய சுயநலத்தையும் நிறைய பத்திரிகைகள் ஊடகங்களில் வருது. அவரோட பையன் கூட ஏதோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறான், பல லட்சம் பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இவருக்கு எங்கேருந்து வருது இந்த பணமெல்லாம்? கேள்விகள் எழும்புது. வெளிநாட்டிலேருந்து பணம் திரட்டுறாரு, தான் மட்டும் வச்சுக்கிறாருன்னு. நாகப்பட்டினம் காளியம்மாவை கூட கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த அம்மா வெளியூர் நிலைமைக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இப்பேற்பட்ட பூங்கு நிலை இங்கே நீடிக்க 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 இவர் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக
தனக்கு ஒரு அரசியல் பின்புலம் வேணுங்கிறதுக்காக ரஜினிகாந்த்கிட்ட போகிறாரு. ரஜினிகாந்த் பாரதிய ஜனதாவோட லிங்க் பண்ணி விடுவார். இதுதான் நடக்க போகுது. இதுவரைக்கும் வெளிப்படாமல் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லாமல் இருந்த சீமான் இனி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளராக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்படும் போதே ஆர்எஸ்எஸோட உட்புகுதல் இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த மாதிரியான ஒரு பின்புலம் இருக்கும்போது ரஜினிகாந்த் சொல்லி தான் பாரதிய ஜனதா கட்சியோட சேரணும் அவர்? இல்லை, அப்படி இல்லை. ரஜினிகாந்த் சொல்கிறத விட மற்றவர்கள் சொல்லுவது ரஜினிகாந்த் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்குது. அது அமித்ஷாவோட மோடியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். இப்போ அவங்களாம் சொன்னாங்கன்னா இவர் நம்பிக்கைக்குரிய நபராக மாறிடுவார் இல்லையா? தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை சொல்லுவதற்கும் ரஜினிகாந்த் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ரஜினிகாந்த் சொன்னார்னா அதற்காக அந்த கூட்டணி வெற்றி பெற ரஜினிகாந்த் ஏதாவது செய்வார் அப்படின்னு அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் போயிருக்கலாம். ஆனால் இவர் இன்றைக்கி ஏன் இப்படி வந்து ரஜினிகாந்தவை சந்திச்சார், நான் வந்து அரசியல் விவாதமெல்லாம் இல்லை அப்படி இப்படிங்கிறாரு. எல்லோரும் சொல்கிற கருத்தானே அது. சீமான் சந்திப்பில் நாங்கள் அரசியல் பேசலை, சும்மா நலம் விசாரிக்க போகணும். இடையில இன்னொன்று சொல்லி சங்கீனா நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது அத்தனை சொல்கிறோம்ல. ஆரம்பத்திலேருந்து இவர் அவருடைய செயல்பாடு நடவடிக்கை எல்லாமே தமிழ் தேசியம், தமிழர் நலன், தமிழ் மக்களுடைய விடுதலை நோக்கினா நான் சொன்ன இந்த விஷயங்களை எங்கேனாலும் அவர் நின்றுருக்கணும். எங்கேயும் நிற்கலை. இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோன்னா தமிழர்களை தமிழர்களை கொன்றது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதற்கு எதிரான ஒரு அமைப்புன்னும் போது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு நினைக்கலாம். அதோட நம்ம உறவு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இதை பண்ணியிருக்கலாம். சரி, அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிச்சு? தமிழ்நாட்டில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாங்க? ராஜபக்சேக்கு வரவேற்பு, சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்றது யாரு? சரி, அதுக்கப்புறம் சரி இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அது. இன்றைக்கி ஈழத்தில் பிரச்சனை இல்லையா? ஈழத்திற்கு தமிழர் மக்கள் நிரந்தரமான விடுதலை வாங்கிட்டாங்களா? தமிழ் ஈழம் கிடச்சிருச்சாங்க. இப்போ அவங்க ரோல் என்ன அதில்? சரி, காங்கிரஸ் தப்பு பண்ணிச்சு, உண்மை, இது யார் மறுக்கலை. கருணாநிதி கூட பெருநாள் உண்ணாவிரதம் இருந்தார், 1 மணி நேரத்தில் உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் 1,00,000 பேருக்கு மேலே கொலை செய்யப்படுறாங்க. அதெல்லாம் உண்மை, அது வரலாறுகள், அது யாரும் மறக்க முடியாது. சரி, அவங்க துரோகம் பண்ணான்னு வச்சுக்கோமே. இன்றைக்கி பிஜேபி என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஈழத்தமிழருக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஈழத்தமிழர் விடுதலை வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? இதே சீமானால் வாங்கி கொடுக்க முடிஞ்சதா? இன்றைக்கி அதான் எழுதானாங்க. அப்புறம் இப்போ இவர் இந்த ரஜினிகாந்தை சந்தித்தது விஜய் அவர்கள் மேலே இருக்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக, அதாவது திரைத்துறையினர், திரை சார்ந்தவர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க, நம்மகிட்ட இருக்கிறவங்களும் போயிடுவாங்கன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அதை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்காக ரஜினிகாந்தை பார்த்தார் இருக்கலாம். ஆனால் திரைத்துறையில் இன்றைக்கி பெரும்பான்மையாக விஜய்க்கு ஆதரவு இருக்குது. அது வெளிப்படையாக எல்லோரும் பேசுகிற விஷயங்கள். இப்போ கார்த்திக்கு கூட விஜயினுடைய இதை வரவேற்றிருக்கிறாங்க. நடிகை சினேகாலாம் வரவேற்றிருக்கிறாங்க. பலர், திரிசா, அது மாதிரி ஆட்கள்லாம் வரவேற்றிருக்கிறாங்க. ஆனால் சீமான் அவங்களாம் வரவேற்கிறாங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஒருவேளை அந்த பின்புலத்தில் கூட சினிமா நடிகர்களை அல்லது நடிகைகளை அல்லது அந்த சங்கத்துணை ஆதரவு பெறுவதற்காக கூட ரஜினி சந்திச்சிருக்கலாம். ஆனால் ரஜினி சொன்னால் இவங்கெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இருக்குது. ஆமாம், நடிகர் சங்கத்திற்கு எல்லாமே ரஜினி சொன்னால் கேட்பாங்களா? ரஜினி மூத்த நடிகர், பழம்பு நடிகர், அதனால் அவர் சொல்லிட்டு நம்ம சீமானை ஏற்றுக்கோன்னு கேட்பாங்கன்னா நிச்சயமாக அது முரண்பாடு தான். அடுத்த தேர்தலிலும் 26 தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிட போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இதுவரைக்கும் பெற்ற வாக்குகள் அவர்களுக்கு உயரும் என்று நினைக்கிறீங்களா, இல்லை குறையும் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்களே, அவங்க பல மாவட்டத்தில் கட்சிக்காரங்க கூண்டோடு வெளியேறிட்டு இருக்காங்கன்னு. இப்போ கூண்டோடு வெளியேறக்கூடிய அந்த கட்சிக்காரங்கள்லாம் எப்படி வாக்கு கூட்டி கொடுப்பாங்க? வாக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவர் இன்றைக்கி தனிமரமாக ஆகிறாருங்கிறது யதார்த்தமாக தெரியுது. பல மாவட்டங்களில் மாவட்ட செயலர் வெளியே போகிறாங்கன்னா அவங்களோட இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூடோடு வெளியே போகிறாங்க. இப்போ யார் களத்தில் வேலை செய்கிறது? எப்படி வாக்கு வங்கி அவனால் வாங்க முடியும்? உலகத்தமிழர் கூடனா உலகத்தமிழர் கூட அங்கே ஓட்டு போட போகிற உலகத்தமிழர்கள் அவர் பேசுகிற நோக்கம் பணம் கறப்பதற்காகத்தானே தவிர தமிழ்நாட்டில் நிச்சயமாக அவர் 2024 அவர் தனித்து போட்டியிட்டாலும் சரி, கூட்டணியில் போட்டிட்டாலும் சரி, நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தேர்தலில் எம்பி தேர்தலில் எல்லாம் இழந்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தலையும் டெபாசிட் இழக்கும். அவங்க 8 புள்ளி வாங்கினா கூட இந்த தேர்தலில் குறையுமே தவிர கூடுவதற்கான சாத்தியக்கூறு இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் நிச்சயமாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் அவர்களோடு இந்த நாம் தமிழர்லேருந்து விலகி போனவர்கள், அந்த கருத்துக்கள்லேருந்து ஒத்து போகாமல் விலகி போனவங்கெல்லாம் ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தொடர்பான கூட்டம் மதுரையிலே நடந்தது. வெற்றி குமரனோ யாரோ அவர் தலைமையில் இப்படிலாம் பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவங்களுக்கு தெரியுது இப்போ உண்மையிலே தமிழ் தேசியம் பேசுகிறது யார்,
அப்படின்னு தெரியுது. ஒரு சிலர் வந்து தோழர் வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து திருமாவண்ணன் தலைமை கூட ஏற்றுக்கிறாங்க. எழுச்சி அவங்க புதிய அமைப்பு கட்டாமல் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கான காரணம் எப்படி? யார்? இப்போ இந்த அங்கேருந்து நாம் தமிழ்லேருந்து வெளியே சென்றவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய அமைப்பை கட்டமைக்கலாம் இல்லையா? இன்னொரு அரசியல் கட்சி. ஆமாம், அதை விடுத்து விட்டு இந்த மாதிரி ஆளுமைகளோடு இணைவது எப்படி? இல்லை, அவங்க என்னை பொறுத்தவரை அவங்க எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு 60-70க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்குது, பலம் பொருந்திய அரசியல் கட்சிகள் இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு மாஸ் லீடர், அறிமுக லீடர் தான் எடுபடும் அரசியலில். இப்போ இவங்க வந்திருக்க சீமான்றது வெளியே வந்திருக்க கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான். இந்த இரண்டாம் கட்ட தலைவரெல்லாம் ஒன்று கூடி ஒரு முதல் கட்ட தலைவரை தேர்வு செஞ்சு அரசியல் காண்பது என்பது கொஞ்சம் கால அவகாசம் இருக்கும். அதற்கு முன்னால் இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு அரசியல் பலமும் நல்லதுன்னு அவங்க முடிவு எடுத்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை அந்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு. ஏன்னா அரசியல் கட்சிகள் எண்ணிக்கையை கூட்டுவதை விட இருக்கிற தெளிவான அரசியல் சக்தியை பலப்படுத்துவது நல்லது. இப்போ இந்த மாதிரியான அங்கே வெளியில் சென்றவர்களுக்கு, செல்ல நினைப்பவர்களுக்கும் சரி, மற்ற பெரும் கட்சிகள் வந்து பணத்தாசை காட்டுவது, உள்ளே இழுப்பது, அதான் நல்லா பேசுகிறாங்க, கொஞ்சம் அறிவு தெளிவோடு இருக்கிறாங்க, அவங்களுடைய வரவு நம்ம கட்சிகளுக்கு நல்லதாக இருக்கும்னு நினச்சி அவங்களுக்கு ஒரு விளை வைக்கிற விஷயமும் சொல்கிறாங்க. இப்படி நடக்குதுன்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தமிழ்நாட்டில் இதுவரை நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வட இந்தியாவில் நிகழ்ந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முக்கியமான அறிவிச்சியெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அது மாதிரி பணம் கொடுத்து ஒரு போராளியை தன்னுடைய அமைப்புக்கு உள்வாங்கிய வரலாறு எனக்கு தெரிஞ்ச. ஆனால் கட்சி பதவி கொடுத்து அந்த மாதிரி பதவி பொறுப்பு கொடுக்கலாம். இப்போ ஒரு கட்சியில் வராங்க, இப்போ நானே ஒரு கட்சியில் இருக்கேன், நாளைக்கு தலித் விடுதலை இயக்கத்தை கலைச்சிட்டு நான் ஒரு அமைப்பில் சேரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னை வந்து சாதன தொண்டனை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ எனக்கான அந்த அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுப்பது, அதுதான் மரபு, அதுதான் வந்து சரியான வழிகாட்டு. ஆனால் அதில் இது வரைக்கும் பணம் செயல்படலைன்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படி பணம் கொடுத்து கட்சிக்கு ஆள் சேர்த்த வரலாறு தெரியல. இன்குளிக் பாரதிய ஜனதா கட்சி வரைக்கும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு என்னென்னா பதவி ஆசைக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஆள் சேர்த்துருக்காங்க. அது எனக்கு நிறையா ஆய்வுகள் இருக்குது. அதை கொடுக்காமலும் இருந்திருக்காங்க, ஏமாற்றிட்டாங்க. அப்படி போனவங்களுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க. விரக்தியில் வெளியே போனவங்கள்ட்ட கட்சி விட்டு வெளியே போனவங்களும் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதாக்கு உள்ளே போயிட்டு எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறேனாங்க, இந்த பதவி கொடுக்குறேனாங்க, அல்லது இந்த துறை தாரேனாங்க, இந்த வாரியம் தாரேனாங்க, தள்ளன்னு வெளியே போனவங்க விரக்தியில் வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சியில் திமுகவில் பொறுப்பு கொடுக்குறேன்னு நான் உள்ளே போய் அப்படிங்கிற வெளியே வந்த வரலாறுன்னு தெரியலை. அதிமுகவில் பொறுப்பு கொடுக்குறேன்னு உள்ளே போய் வெளியே வந்த வரலாறு இது வரைக்கும் பகிரங்கமாக தெரியலை. தெரிஞ்சால் நம்ம அதை வந்து உதாரணம் எடுக்கலாம். இப்போ அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு நூலை 6ஆம் தேதி வெளியிடுகிற ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் கலந்து கொள்வார் என்ற ஒரு நிலை ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்ற நிலை வந்திருக்கிறது. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அம்பேத்கர் புத்தகம் வெளியீட்டு விழாவுக்கு ஆரம்பத்தில் வந்து ஆதன் திஷா வந்து திருமாவையும் விஜயும் உறுதி கேட்டு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி. அவரும் நான் கலந்து கொள்கிறேங்கிறத அறிவிப்பும் திருமா வெளியிட்டிருந்தார். அதில் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அண்ணன் இன்னைக்கு வந்து அதை மாற்றி முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவர் சூழல் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அரசியல் சூழல் என்ன, இல்லை இவருடைய மாநாட்டில் அரசியல் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற வந்து அவசரப்பட்டு வெளியிட்ட அந்த அறிக்கையினுடைய பின்னணியா அப்படிங்கிற பல கோணத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆண்ட கட்சிகளும் இந்த வார்த்தையை சொல்ல, அதாவது வீணான சிக்கல்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதாவது கூட்டணிக்குள்ள எதுவும் பிரச்சனைகள் வேண்டான்றக்காக தவிர்த்துருக்கிறாரா விடுதலை சிறுத்தைகள்? இருக்கலாம் அவருடைய. ஏன்னா அவங்க கட்சி அவர் எடுக்கிற முடிவு, நம்ம அதில் போய் விமர்சனம் வைக்கலாம் முடியாது. ஏன்னா நான் என்னை பொறுத்தவரை எந்த ஒரு ஆளுமையும் விமர்சனம் வைக்கிற ஆள் கிடையாது. அவர் சுயமாக அவர் கட்சி கட்டுப்பாட்டுகள் அவர் எடுக்கிற முடிவு அது நல்ல முடிவு. ஆனால் வந்து இது சின்ன குழப்பம்தான் என்னை பொறுத்தளவுக்கு. முதல்ல ஆமான்னு சொல்லிடுறாரு, இதுக்கு இப்போ வந்து இல்லை நான் போக மாட்டேங்கிறாரு. இது சின்ன தடுமாற்றம் தான். இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு தெரியலை. இப்போ அங்கே இருக்கிற கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸ் ஒரு பலம் பொருந்திய கட்சி, தேசிய கட்சி பலம் பொருந்திய. ஆமாம், என்றாலும் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு மற்ற கட்சிகள், மற்ற கூட்டணியில் இருக்கிறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து வலை வீசுகிறாங்க, அவரை பிரதானமாக கருதுகிறாங்க. இதற்கான காரணம்? அதுக்கு ஒரே காரணம் சார், தமிழ்நாட்டில் ஓட் பேங்க் இருக்கிற கட்சினா விசிக. காங்கிரஸ் ஓட் பேங்கை விட, சிபிஎம் சிபிஐ ஓட் பேங்கை விட, ஏன் மதிமுக ஓட் பேங்கை விட
திமுகவுக்கு அடுத்த பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வளமாக வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு விசிக மாறி இருக்கு. அதில் எந்த கடுகளவு மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்படி ஒரு நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸை விட அதிகமான இடங்களை விசிக பெற வேண்டும் தானே ஆமாம், கூட்டணிகளில். அப்படியே அந்த இது நிகழலை. இல்லை, அதுதான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. தலைமை சரியான முடிவெடுத்தாலும் அந்த கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சாதிய ஆணாதிக்க அந்த பிற்போக்குத்தனமான மல்ல இன்னும் இருக்கிறாங்க. ஏன்னா 2001 தேர்தலில் திரும்ப அண்ணன் போட்டியிடல 2 சீட்டு தான் பாராளுமன்ற சீட்டு. இப்போவும் அதே 2 சீட்டு தான். அப்போவும் 2 சீட்டு, 22 வருஷத்துக்கு அப்புறம் தேர்தலில் போட்டியிடல 2 சீட்டு தான். ஆனால் வாக்காளர்கள் கூடியிருக்காங்க. ஆனால் வாக்காளரோட எண்ணிக்கை கூடியிருக்கு, கட்சி பலம் பெற்றிருக்கு, எழுச்சி அடைஞ்சிருக்கு கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் சீட்டு கொடுக்க மறுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா சாதியமான நிலை தான். தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக பட்டியலினத்தை பார்க்குறாங்க. எழுச்சி தமிழர் என்னதான் உலக அளவில் பெரிய அரசியல் தலைவரை வீழ்ந்து வந்தாலும் அவர் ஒரு பட்டியல் சமூகம் தான். இப்படி பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற நான் சொல்ல வருது 2ஆம் கட்ட தலைமையில் இருக்க சாதியத்தை உள்வாங்கிய தலைவர்கள் தலைமை இல்லை அடுத்த காலத்தில் 2ஆம் இப்போ அவங்க சீட்டை முடிவெடுக்கிறாங்க. கூட்டணி முடிவெடுக்கிற ஸ்டாலின் கிடையாதுல்ல. ஆமாம், அவங்கெல்லாம் பேசுங்கன்னு ஒரு குழுவை போடுறாங்க. அப்போ அந்த கூட்டணியில் இல்லை விசிக பலமாக இருக்குது, இவங்களை 10 சீட்டு கொடுக்கலான்னு உங்கள் பரிந்துரை பண்ணால் ஸ்டாலின் மறுக்க போகிறதில்ல. இவங்களை 10 சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதே அந்த கூட்டணி தானே. அப்போ அங்கே இருக்கிறவங்க 2ஆம் கட்ட சாதிய தலைவர்கள் தானே. அப்போ அவங்க ஆரம்பத்தில் நான் வந்து தொடர்ந்து நான் வலியுறுத்தி இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கண்டிப்பாக இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற என்ன செய்யும்னா திரும்ப அண்ணனுடைய ஓட் பேங்க்கு அண்ணனுடைய வளர்ச்சி இதை பார்த்து ஒரு 2 சீட் கூட கொடுக்குமே தவிர, ஆனால் மனசுக்குள்ள அந்த தாக்கம் இருக்கும். ஜெயலலிதா மாதிரி பொது தொகுதியில் இவரை நிப்பாட்டி ஜெயிக்க வச்ச மாதிரியெல்லாம், திருச்சியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்ச மாதிரிலாம், தலித் எழில்மலை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாங்க இல்லையா, அது மாதிரிலாம் அதிமுகவை திமுக வைக்குங்கிறது சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ 2 எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க, பொதுத்துவத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது. இப்போது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு கிராக்கி, அதாவது ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. திமுகவை கடந்து வேறு கட்சிகள், அதாவது வேறு நிச்சயமாக ஒரு 3 முனை போட்டி இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்படின்ற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு நிறைய இருக்குது. வேறு இடங்களுக்கு போவதற்கான, வேறு கூட்டணிகளோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்துவாரா விடுதலை சிறுத்தைகள் தலைவர்? அதான் திரும்ப சொன்னேன், அவங்க கட்சி அவங்க தான் முடிவெடுக்கணும், இதை நம்ம முடிவெடுக்கிறது. ஆனால் ஒன்று ஒரு கால் அதான் ஆரம்பிச்சோன்னது, திமுகவுக்கு எதிரான பலமான கூட்டணி இல்லை தமிழ்நாட்டில். அதான் அவர் வந்து 2026 200 சீட் நாங்கள் தான் அப்படிங்கிறாரு. அப்படி பலமான ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா அது வரவேற்கத்தக்க விஷயம். அதில் அண்ணனும் பங்கெடுத்தால் வரவேற்கத்தக்க. இப்போ இவர் இன்னொரு கூட்டணிக்கு போயிட்டாலே அது பலமாக ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. இல்லை, அதுதான் திரும்ப, அதாவது விஜய் கிட்டேயோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ விடுதலை சிறுத்தைகள் மாறினால் அவங்க பலமாயிருவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதை இவர் எப்படி பயன்படுத்துவார்னு தெரியல. அண்ணன் தான் முடிவெடுக்கணும். அப்படி சரியான முடிவெடுத்தால் அண்ணன் கூட நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம். அதில் எந்த தற்போதைய நிலையில் உங்களது பயணம், அரசியல் பயணம் எதை நோக்கி செல்கிறது? இல்லை, நாங்கள் 2026 தேர்தலை பொறுத்தளவுக்கு திரும்ப நாங்கள் ஏற்கனவே முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் திரும்ப சொல்கிறது. முன்னாடி சொன்ன 3 பேர், இஸ்லாமியர், பெண்கள், தலித்துகள், இவருடைய ஜனநாயகத்தை சமத்துவத்தை பாதுகாக்கின்ற எந்த பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக முன்னிறுத்துகிறாங்களோ அவங்களோட பயணிப்போம். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் இஸ்லாமிய, தலித்து, அப்புறம் பெண்கள் சொன்னீங்க, கிறித்தவர்கள்லாம் இல்லையா? அது வந்து சிறுபான்மையில் அவங்க வந்துடுறாங்கல்ல, இஸ்லாமியரும் அவங்களோட சேர்ந்து சிறுபான்மை தானே. அதான் சிறுபான்மையினர், பெண்கள், பட்டியலின மக்கள், இந்த 3 பேரும் அவங்களோட சமத்துவத்தையும் அவங்களோட ஜனநாயகத்தையும் சகோதரத்துவத்தையும் யாரெல்லாம் முன்னிறுத்துன்னு சொல்கிறாங்களே, வாயால்வல் தான் இன்றைக்கி திமுக சொல்லுது. அதில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலின் வாயால்வல் சொல்கிறாரு, நடைமுறையில் முரண்பாடு நிறையா இருக்குது. அதை தாண்டி யாரெல்லாம் செய்யணும்னு அந்த கோரிக்கையை உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சொன்னது மாதிரி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷம் வலுவாக மேலே எழும்புறப்ப நிச்சயம் அந்த கூட்டணியை ஆதரிப்போம். அதில் எங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற இந்த 3 குழுக்கள், இதில் வந்து தலித் அந்த சார்ந்த மக்கள் வந்து அந்த கொள்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேகமாகவே செயல்படுறாங்க. பெண்கள் அந்த அளவுக்கு இல்லை. அதில் இந்த சிறுபான்மையினர் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் கிறித்தவர்கள்கிட்ட அந்த வேகம் இல்லை. இந்த வேகமற்ற இந்த 2 குழுக்களை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, அந்த வேகத்தை அதான் நான் முதல்ல இந்த 3 குழுக்களையும்
கட்டமைக்க வேண்டிய அரசியலுக்கு பன்முகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவார். எங்களுக்கு மீன்ஸ் நான் சொல்கிறது ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கு. இந்த ஜனநாயக சக்திகள் இதை செய்ய தவறுறதுனால தான் இவர் நம்ம பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஜனநாயக சக்திகள் மீண்டும் அதான் சொன்னேன், ஐயா கி வீரமணியும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சி, ஐயா வைகோ வரைக்கும் இதை நோக்கி பயணத்தை திசை திருப்பணும். இந்த இதை நோக்கி பயணிக்கிறப்ப அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இல்லை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, இந்த சமூக நீதியை பாதுகாக்கின்ற சகோதரத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வந்துச்சுன்னா அவங்களோட இணைஞ்சு பயணிக்கிறதுல என்று மாற்று கருத்து. பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலில் கிறித்தவர்கள் மிகுந்த ஈடுபாடு காட்டாததற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? முக்கியமான அவங்களோட திருச்சபைகள் தான் காரணம். அவங்களோட திருச்சபைகள், அவங்கள இருக்கக்கூடிய பேராயர்கள், அவங்களாம் என்னென்னா ஒரு சுயநலத்தோடு நம்ம வந்து எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் அந்த ஒரு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு தப்புன்னு சொல்லவில்லை. அவர்களை அரசியல் படுத்தாதது சிறுபான்மை அந்த கிறிஸ்தவத்துக்கான பின்னடைவு தான். தலைவருங்கிறது பேராயர்கள். அவங்க தான் வந்து அந்த பேராயர் என்ன சொல்கிறாரோ, ஒரு பேராயத்தில் அந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தலையெழுத்து. கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க. அப்போ அவங்கள அரசியல் படுத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது, தலைவர்களுக்கு, பேராயர்களுக்கு இருக்குது. அவங்க சரியாக வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான். அவங்க சரியாக வழி நடத்திட்டாங்கன்னா, நீங்கள் சொன்ன இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறாங்க, பெண்கள் அமைப்பு இருக்கிறாங்க, தலித்துகளும் தீவிரமாக இருக்கிறாங்க. மூன்று குழுக்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதிகபட்சமாக இருக்குது தமிழ்நாட்டில். நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களுக்கு மிக்க நன்றி.